எங்க அப்பா பிறந்த கிராமம் டெல்டா மாவட்டத்துல இருக்கு. மின்சாரம் வந்த பிறகு எல்லாம் மோட்டாரா மாறி போச்சு. பஞ்சாயத்திலிருந்து தண்ணீர் வழங்க ஆரம்பித்த பிறகு கிணறுகள் கூட கிடையாது. ஒரு சோக நிகழ்ச்சிக்காக நாங்க ஊருக்கு போயிருக்கோம். அன்னைக்கு அந்த கிராமத்துல ஷட் டவுன், கரண்ட் கிடையாது. குளிப்பதற்காக கரண்ட் வர வரைக்கும் மக்கள் அனைவரும் காத்திருந்தோம்னா அந்த அளவுக்கு மெஷினை நம்பி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நகரத்திலையும் இதேதான் பிரச்சனை. எல்லா எந்திரங்களை நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. வெள்ளம் வந்து 3 நாள் கரண்ட் இல்லைன்னா நகரங்கள் எல்லாம் நகர மாட்டேங்குது. அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. நினைச்சு பார்த்தாலே துன்பம் வருதுங்க. சாதாரணமா 1 மாடி 2 மாடி ஏறுற இடத்துல கூட எஸ்கலேட்டர் லிப்ட்னு வந்துருச்சு. டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் சொக்கலிங்கம் அவர்கள் சொல்வார்கள், நான் பெரும்பாலும் படிக்கட்டு தான் பயன்படுத்துவேன், எஸ்கலேட்டரை பயன்படுத்த மாட்டேன், மேல கொண்டு போய் சீக்கிரமா சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி. உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு. பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. 2 எண்ணின்னு செலவு. முதலாவது எண்ணி 100 200ன்னு எண்ணி கவுண்ட் பண்ணி செலவு பண்றது. 2வது எண்ணி நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், இந்த செலவு தேவையான்னு எண்ணி நினைச்சு பார்த்து செலவு பண்றது. கையில காசா வச்சுக்கிட்டு செலவு பண்ணும்போது இருந்த பொறுப்புணர்ச்சி இன்னைக்கு போன்ல செலவு பண்ணும்போது இல்லாம போச்சு. மெயின்டைன் தி அக்கவுண்ட் பேலன்ஸ்னு பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்த பிறகுதான் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னே நாம பாக்குறோம். இது தொழில்நுட்பத்தால் வந்த மிகப்பெரிய பிரச்சனை.